friends, welcome to our channel Yalini Trendz. இந்த வீடியோல நம்ம hand embroidery class 2 பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல நம்ம 10 stitches கத்துக்க போறோம். இப்போ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஹாப்பி அனௌன்ஸ்மென்ட். நம்ம சேனல் 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வாங்க எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு நம்ம கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹியரிங் போன். இதுக்கு ரெண்டு லைன் வரைஞ்சிட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேர்ஃபுல்லாக பாருங்கள், நல்லா புரியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது க்ராஸ் ஹேரிங் போன். இதுவும் வந்து ஹேரிங் போன் மாதிரியே தான், அதே ஸ்டிச் தான், எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கலரில் அந்த ஹியரிங் போன் மாதிரி அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு, அப்புறம் இந்த கேப்ஸ் எல்லாம் இருக்கும் மேலே கீழே, அதில் வந்து இன்னொரு கலர் த்ரெட்டை வச்சு நம்ம அதே ஹியரிங் போனை திரும்ப ஸ்டிச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பட்டன் ஹோல் ஸ்டிச். இந்த ஸ்டிச் நம்ம யூஸ் பண்ணி இந்த பட்டன்லாம் அடிக்கிறோம் பார்த்திங்களா, ஷர்ட்ஸில், அதெல்லாம் அதுக்கு வந்து ஹோல், நம்ம அந்த பட்டன் போடுறதுக்கு ஹோல் இருக்கும்ல, அது வந்து நம்ம கையாலே தைக்கணும்னா இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் நம்மளுக்கு தெரிஞ்சதுனா தான் அதை நம்ம கரெக்டாக தைக்க முடியும். ஓகே, நம்ம இன்னொரு வீடியோவில் அந்த பட்டனுக்கான அந்த ஹோல் எப்படி வந்து இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வச்சு நம்ம தைக்கிறது அப்படின்னு நம்ம கற்றுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் கேர்ஃபுல்லாக இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள்.
நம்ம கற்றுக்க போகிறது ரோப் ஸ்டிச். இது ஒன்றும் இல்லைங்க, ரோப்லாம் பார்த்திங்கன்னா ட்விஸ்டடாக இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து 2 கலர் யூஸ் பண்ணி நம்ம இதில் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் ஸ்டெம் ஸ்டிச். இது வந்து ஃப்ளவர் பார்த்திங்களா, ஃப்ளவர்லாம் நம்ம போடுறப்ப எம்ப்ராய்டரியில் போடுறப்ப ஸ்டெம், அதாவது காம்பெல்லாம் போடுறப்ப இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதான் பார்க்கலாம் எப்படி போடுறதுன்னு. அடுத்து நம்ம பார்க்க போகிற தையல் லேசி ஸ்டிச். இது வந்து ரொம்ப ஈஸியானது, பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எப்படி போடலான்னு பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் ஃப்ளை ஸ்டிச். ஸோ ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிராஸ் ஸ்டிச். இதுக்கு 2 லைன் போட்டுக்கோங்க. மேலே கீழே லைன் போட்டுட்டு அதுக்கு நடுவில் இன்ட்டாக வந்து கேப் இல்லாமல் போட்டுட்டு தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். கவனமாக எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஸ்லோவாக பார்த்தீங்க அப்படின்னா கற்றுக்கலாம் ஈஸியாக. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செவ்ரான் ஸ்டிச். ஸோ நம்ம ஸ்லோவாக தான் நான் போடுறேன், எல்லோரும் கற்றுக்கணுங்கிறதுக்காக. நல்லா கவனமாக பாருங்கள், எப்படி த்ரெட்டு வந்து எப்படி எடுக்கிறோம், எப்படி வந்து நீடில் எங்கே போடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கரெக்டாக பாருங்கள்.
ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். நம்ம வீடியோவை பார்த்து நீங்கள் எம்ப்ராய்டரி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, கற்றுக்கிட்டு நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணிங்க, ஏதாவது டிசைன்ஸ் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் அது வந்து நம்ம ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் போட்டிங்க, போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா, நான் அதை வந்து இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம எம்ப்ராய்டரி கிளாஸ் கற்றுக்கிறப்போ அவங்க நேமோடு நான் மென்ஷன் பண்ணி நான் போடுவேன். ஓகே, ஃபேஸ்புக் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் போயிட்டு. ஓகே, ஸோ இப்போ கவனமாக பாருங்கள் எப்படி தையல் போடுறோம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் ரீக்ராக். இது வந்து டபுள் கலர் நம்ம த்ரெட் யூஸ் பண்ணுவோம் இந்த ஸ்டிச்சுக்கு. சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. எப்படி போடுறதுன்னு கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஸோ டோட்டலாக நம்ம 10 தையல் இந்த கிளாஸில் நம்ம கற்றுக்கிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன டிசைன்ஸ்லாம் கூட ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ண டிசைன்ஸை ஃபோட்டோ எடுத்து நம்ம ஃபேஸ்புக் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.